அமெரிக்காவுக்கு போன மோடிக்கு ஹவுடி மோடி அப்படின்னு எல்லாரும் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மோடியை பார்த்து எல்லாரும் சரண்டர் மோடி அப்படின்னு இன்னைக்கு ஒரு கலகம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் நடந்தது. அதில் என்ன இருக்குது உள்ளடக்கம் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வியை எழுப்பிய பாவத்திற்காக 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த அரசாங்கம் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க முடியாது அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி புகழ்பெற்ற கார்ட்டூனிஸ்ட் ஆர்கே லக்ஷ்மண் அவருடைய ஒரு கார்ட்டூன், அதில் ஒரு வார்த்தை இருக்கும், தீஸ் மெஷர்ஸ் வில் பி பெனிஃபிட் டு அஸ் அப்படின்னு இருக்கும். அஸ்ஸுனா நமக்கு. அதை பார்த்து இன்னொருத்தர் கேட்குறாரு, அது அஸ்ஸா அல்லது டு யூஎஸ்ஆ? யூஎஸ்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் நடந்திருக்கிற இந்த அக்ரிமெண்ட்டு நமக்கு பலன் தரப்போகிறதா அல்லது அமெரிக்காவுக்கு பலன் தரப்போகிறதா இருக்கிற கேள்வி இருக்குது. மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய இந்த அரசாங்கம் அதை முழுசாக மூடி மறைக்குது. ஆனால் ட்ரம்ப் ரொம்ப நேர்மையானவர். அவர் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விவரத்தை ரொம்ப பளிச்சுன்னு வெளியிட்டிருக்கிறாரு. நான் மோடிக்கு ஃபோன் பண்ணி இனிமேல் நீங்கள் ரஷ்யாவில் ஆயில் வாங்கக்கூடாது, வெனிசுலாவில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டேன். மறுபேச்சே இல்லாமல் மோடி ஏற்றுக்கொண்டு விட்டார். ரஷ்யாவிலிருந்து வாங்குகிற ஆயிலை நிறுத்துறதுனால இனிமேல் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய போர் விரைவில் நிறுத்தப்படும் நான் நம்புகிறேன் அப்படின்னாரு. ஒரு சினிமாவில் ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஓடுமா அப்படிங்கிற காமெடி மாதிரி இந்தியா ரஷ்யாவுக்கு பதிலாக வெனிசுலாவில் ஆயில் வாங்கினா எப்படி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் நிறுத்தும்? அதை ஏன் ட்ரம்ப் சொல்கிறாரு, மோடி ஏன் மறுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி என்பது இருக்குது. ட்ரம்ப் மேலும் ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு, பூசணிக்காய் உடைச்ச மாதிரி. பரஸ்பர வரி 25% இந்தியாவின் மீது அமெரிக்கா விதித்திருந்தது. அதை மோடி நான் சொன்ன பேச்சை கேட்டார் அப்படிங்கிறதுக்காக நான் 18% குறைத்து கொண்டேன். இந்த குறைப்பினால் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்தியாவிற்கு என்ன பலன்? ட்ரம்ப்பே என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா அமெரிக்கா பொருட்களுக்கான விதிக்கப்பட்ட வரியை 0% குறைக்க ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அமெரிக்காவிற்கு பலன், இந்தியாவிற்கு எந்த பலனும் இல்லைங்கிற மிக மோசமான ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்காவோடு பிரதமர் போட்டிருக்கிறாரா என்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய தேவை என்பதற்கு. என்னெல்லாம் வரப்போகுது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில்? அமெரிக்காவில் காய்லாங்கடைக்கு போகக்கூடிய காலாவதியான நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மூலம் இங்கே வரப்போகுது. அமெரிக்காவிலிருந்து நியூக்ளியர் சாதனங்களை, இந்த அணுசக்தி துறையில் நடக்கக்கூடிய முக்கியமான சாதனங்களை வாங்குவதற்காக தான் இங்கே ஒரு சட்ட திருத்தத்தையே கொண்டு அதுவும் சாந்திங்கிற பெயரால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வசதியாக பல திருத்தங்களை கொண்டு ஒரு மசோதாவை நிறைவேற்றி ரெடியாக வச்சுருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த அக்ரிமெண்ட் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அணுசக்தி பொருட்களை முழுக்க இந்தியா இறக்குமதி செய்ய இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய வேளாண் துறை அமைச்சர், அவருடைய பேர் ப்ரூஸ் ரோலின்ஸ், அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை பண்ணியிருக்கார், ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த 2 நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் விளைவாக இந்தியாவுடைய வேளாண் சந்தையை திறக்க போகிறாங்க. அமெரிக்காவிலிருந்து ஏராளமான வேளாண் பொருட்கள் இந்திய சந்தையில் நாங்கள் குவிக்க போகிறோம். அதே அமெரிக்காவுடைய கிராம பொருளாதாரம் வலுப்பெறும். அமெரிக்காவுடைய வேளாண் குடிமக்கள், விவசாயிகள் இந்த ஒப்பந்தத்தினால் மிகப்பெரிய பலனடைய போகிறாங்க அப்படின்னு ப்ரூஸ் ரோலின்ஸ் சொல்கிறாரு. அப்படின்னு இந்திய வேளாண் துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? இந்திய விவசாயிகளுக்கு இந்த ஒப்பந்தத்தினால் பலன் இருக்கிறதா? இந்திய கிராமப்புற விவசாயிகளுக்கு ஏதாவது இது ஒரு பலனை தரப்போகுதா அப்படின்னா இல்லை. அது ஆயிலாக இருந்தாலும் சரி, வேளாணாக இருந்தாலும் சரி, அது நியூக்ளியர் டீலாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இங்கே இருக்கக்கூடிய அரசு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு நாடாளுமன்றத்துக்கோ மக்களுக்கோ பதில் சொல்லலை. ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா எப்படியெல்லாம் பெனிஃபிட் ஆக போகுது, லாபம் அடைய போகுதுங்கிறத அங்கே இருக்கக்கூடிய ட்ரம்ப் உள்ளிட்ட எல்லாரும் ஊடகங்களே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் ரொம்ப நியாயமானது. அமெரிக்கா எதையும் மறைச்செல்லாம் பேசலை, ரொம்ப பகிரங்கமாக சொல்கிறாங்க. மெகா அப்படிங்கிறாங்க, மேக் அமெரிக்கா கிரேட் எகைன். அமெரிக்கா தன்னுடைய இழந்த செல்வாக்கை மீட்பதற்கான போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய எல்லா முயற்சியும் அதை நோக்கி தான் இருக்குது, ரொம்ப பட்டவர்த்தனம் அறிவிக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா ஃபர்ஸ்ட். எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா போடக்கூடிய ஒப்பந்தம் அமெரிக்க நலன்களை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும். அந்த ஒரே பேராமீட்டர் வச்சு தான் நாங்கள் ஒப்பந்தம் போடுறோம்னு அமெரிக்கா சொல்கிறாங்க. இந்தியா 140 கோடி மக்களை கொண்டிருக்கிற ஒரு இறையாண்மை மிக்க ஒரு சுயேட்சையான நாடு. நம்முடைய வெளியுறவு கொள்கை என்பது ஒரு வலுமிக்க வெளியுறவு கொள்கை. ஆனால் இந்தியாவுடைய மக்களுடைய வாழ்க்கையை, இந்தியாவுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை, இந்தியாவுடைய இறையாண்மையை, 140 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அமெரிக்க கால்களில் சரணாகதி அடைகிற ஒரு ஏற்பாட்டை மோடி செய்திருக்கிறாரா? அதாவது ரொம்ப காமெடியாக சொல்லணும்னா, யாரையாவது காலில் பார்த்தா விழுகணும்னு சில பேருக்கு தோணும்.
ஆனால் ஒரு ஃபோன் கால் வந்தாலே காலில் விழுகணுங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து நம்முடைய பிரதமர் போயிருக்காரு. ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்தாலே கிட்டத்தட்ட அவர் கீழே படுத்துட்டு தான் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுவாருங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து அமெரிக்கா சார்ந்த இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்பது மாற்றப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ஆபத்தானது. இதை இந்திய மக்கள் விவாதிக்கணும், எதிர்க்கணும். போராடக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, நாட்டு மக்களுக்கு அமெரிக்கா என்பது பதில் சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மோடி ஏதாவது பேசியிருக்கிறாரா? மக்கள்கிட்ட பேசலை, நாடாளுமன்றத்தில் பேசலை. சரி, அவர் தான் மன் கி பாத்னு பேசுவார் அல்லது ட்வீட் பண்ணுவார் அப்படின்னு அவர் சமூக ஊடகத்தில் போய் பார்த்தா என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா ரொம்ப முக்கியமான பதிவு போட்டிருக்காரு. ட்ரம்ப் வந்து உலக அமைதிக்காக போராடி கொண்டிருக்கிறார். ட்ரம்ப்புடைய துணிச்சலான முயற்சியை நான் வியக்கிறேன், பாராட்டுகிறேன். அவருடைய அமைதி நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன்னு சொல்றாரு. எந்த அமைதி நடவடிக்கை? இந்த சாத்தான் வேதம் ஓதுகிறது என்று சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்கிற வெனிசுலா நாட்டில் போய் ஒரு அதிபரையும் அவருடைய மனைவியும் கடத்தி கொண்டு வந்து தன்னுடைய நாட்டில் வைத்திருக்கிற, அடுத்து கிரீன்லாந்தை, அடுத்து ஈரானை எச்சரித்து கொண்டிருக்கிற, உலகத்தினுடைய எல்லா நாடுகளையும் எச்சரித்து 3ஆம் உலகப் போருக்கான முஸ்லீம்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு நாட்டினுடைய அதிபரை அவர் அமைதியின் தூதர் என்று இவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது உன்னுடைய நண்பர் யார் என்று சொல், உன்னை பற்றி நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்பை வைத்து நம்ம மோடியினுடைய முகவிலாசத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் என்பது நாட்டு மக்களிடம் உண்மையை மறைக்கிறது. நிச்சயமாக இந்த 2 நாடுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வர்த்தக ஒப்பந்தம் என்பது இந்தியாவுடைய எல்லா வளங்களையும் எதிர்காலத்தையும் சூறையாடக்கூடிய ஒரு ஆபத்தான ஒப்பந்தம் என்பது மோடி அமைச்சரவை சகாக்களுடைய மௌனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், களத்தில் இறங்கி போராடணும், இந்தியாவை பாதுகாக்க வேண்டும்.